மூன்றே வருடத்தில் அமோக விளைச்சல் தரும் அரிய வகை பேரிச்சம்பழம். தருமபுரி மாவட்டத்தில் அரியாக்குளம் என்ற கிராமத்தில் நிஜாமுதீன் விவசாயி தனக்கு சொந்தமான 7 ஏக்கர் பரப்பளவுள்ள நிலத்தில் பேரிச்சை சாகுபடி செய்து வருகிறார். கடந்த 30 வருடங்களாக இத்தொழிலை செய்து வரும் இவர் பேரிச்சையில் நூற்றுக்கணக்கான ரகங்கள் உள்ளன என்றும் இவர் 16 வகையான ரகங்களை வளர்த்து நல்ல மகசூலை பெறுகிறார். மரபணு முறையில் திசுக்கன்றுகளை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து இந்த செடிகள் மூலம் 3 வருடத்தில் நல்ல மகசூலை பெறுகிறார். ஒரு செடிக்கு 200 கிலோ பேரிச்சை கொடுக்கிறது. நிறைய செடிகள் தரைத்தளத்திலேயே 100 கிலோ கணக்கில் காய் காத்து பழங்கள் வந்துள்ளது. சில செடிகள் தரையிலிருந்து 1 அடிக்கு மேல் காய் காய்த்துள்ளது. சில செடிகள் அதிகபட்சமாக 2 அடிக்கு மேல் அதிகமாக காய் காய்த்துள்ளது. அரிய வகையான 100 என்ற பேரிச்சை ரகத்தை வளர்த்து வருவது மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கு நாற்றுகளை கொடுக்கும் போது 3 வருடத்தில் காய் காய்க்கும் என்று உத்தரவாதம் சொல்லி விற்பனை செய்து வருகிறார். ஆனால் 2 பேரிச்சை 2 வருடத்தில் விளைச்சலுக்கு வந்துள்ளதாக கூறுகிறார். 100 என்ற ஒரு பழத்தின் விலை 13 ரூபாய் முதல் அறுவடையிலேயே 50 கிலோவிலிருந்து 100 கிலோ வரை விளைச்சல் கொடுக்கிறது. ஒரு செடிக்கு குறைந்தது 30,000 60,000 வரை லாபம் கிடைப்பதாக கூறுகிறார். ஒரு ஏக்கருக்கு குறைந்தது 40 செடிகளில் இருந்து 50 செடிகள் வளர்த்தால் வருடத்திற்கு குறைந்தது பல லட்சத்திற்கும் மேல் வருவாய் கிடைக்கிறது. பிற விவசாய பயிர்களுக்கு யூரியா உரம் தொடர்ந்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். ஆனால் இந்த 100 வகை பழத்திற்கு பொருளாதார செலவு மிகவும் குறைவு. ஆனால் நல்ல வருவாய் இதன் மூலம் கிடைக்கிறது என்று சொல்கிறார் நிஜாமுதீன். என் பேர் நிஜாமுதீனுங்க. ஷாலியா பேரிச்சை நர்சரி, தருமபுரி மாவட்டம், அரியக்குளம். நாங்கள் இங்கே பேரிச்சை கிட்டத்தட்ட 36 வருஷமாக செஞ்சிட்டு இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 36 வருஷமாக 37 வெரைட்டிகள் நடந்திருக்கு. 36 வெரைட்டி முன்கூட்டி அறுவடை பண்ணிட்டோம். இது 37வது வெரைட்டி. இந்த காயுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 100 அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இருக்கிற பழத்திலே வந்து பெஸ்ட்டு குவாலிட்டி காஸ்ட்லி பழம்ங்க. ஒரு காயோட ரேட்டே வந்து 13 ரூபா வருதுங்க. அதாவது ஒரு கிலோ 600 ரூபா. 37லேருந்து 38 காய்கள் தான் ஒரு கிலோவுக்கே வருது. அந்த மாதிரி ரகம் இது. அப்போது இது பார்த்தீங்கன்னா நட்டு நம்ம வந்து கரெக்டாக 2.5 வருஷம் ஆகுதுங்க. நாங்கள் விவசாயிகளுக்கு செடி கொடுக்கும்போது 3வது வருஷம் தான் காப்பு வரும்னு சொல்லி கொடுக்குறோம். இதனுடைய பராமரிப்பு பாதுகாப்பு நல்லா இருந்ததுனால 2 வருஷத்தில் பூ பூத்து காய் 2.5 வருஷத்தில் அறுவடை முடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செடியில் பின்னாடி இருக்கிற செடியில் 50லேருந்து 100 கிலோ வரைக்கும் முதல் காப்பில் இருக்குது. 50 கிலோ வந்தாலும் 600 ரூபாய்க்கு காய் கொடுக்கறது வந்தால் 30,000 ரூபாய் காய் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மரத்தில் இருக்குங்க. எங்களுதெல்லாம் தென்னையில் ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரதே ரொம்ப ரேரு. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு செடியில் 30,000 ரூபாய் முதல் காப்பில் வருதுன்னா பார்த்துங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக பராமரிப்பு பாதுகாப்பு இருக்கணும். அது பார்த்திங்கன்னா வேலி வசதி இருக்கணும், ஆடு மாடு போகாத இடமா இருக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அதுக்கு தென்னைக்கு வரக்கூடிய காண்டாமிருகம் ஒன்றும் கூண் ஒன்றுடைய பிரச்சனை இருக்கும். அதுக்கு தென்னைக்கு நம்ம எப்படி பாதுகாப்பு பண்ணிக்கிறோமோ அந்த வழியில் நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கினா தான் இதை காப்பாற்ற முடியும். இயற்கையான முறையில் தான் கொடுத்துருக்குறோம். இதுக்கு வருஷத்துக்கு 2 தரம் எருவுன்னா கிட்டத்தட்ட ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா 10 அன்னக்கூடை கொடுத்துருக்குறோம். 1.5 மீட்டர் தள்ளி குழி எடுத்து போட்டிருக்கிறோம். போட்டோன்னா ஒரு வருஷத்துக்கு தேவை 2 வருஷத்துக்கு 2 தரம் கொடுத்தா போதுமானது. அது இதுக்கு பெரிய செலவினங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. நோய் நொடியும் வரதில்லைங்க. மருந்து வேலைகளும் கம்மி. அதே மாதிரி வந்து விவசாயத்துக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது தோட்டத்திலே மார்க்கெட் ஆகிடுது. நீங்கள் எந்த பொருள் விற்றாலும் மார்க்கெட்டு தலையில் சுமந்துட்டு போனோம். ஆனால் பேரிச்சை நட்டிங்கன்னா
உலகத்தில் இருக்கிற அத்தனை வியாபாரி உங்களை தேடிட்டு தோட்டத்துக்கு தான் வருவான். நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. அப்படி உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தால் உங்கள் பிராண்டு போட்டு நீங்கள் பாக்ஸ் போட்டு கொடுக்குறதாலும் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் தோட்டத்தில் தான் நடந்துகிட்ருக்கு. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வெளி மாநிலங்களிலிருந்தும் விவசாயிகள் ஆர்வத்துடன் இங்கு வந்து இந்த திசு தண்டுகளை வாங்கி செல்கின்றனர். கடந்த ஆட்சி காலங்களிலும் அதற்கு முந்தைய ஆட்சி காலங்களிலும் தோட்டக்கலைத்துறை மூலமாக இந்த பேரீச்சை பயிர் வளர்வதற்கு மானியங்கள் வழங்கப்பட்டது. அதேபோல் தற்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசும் இந்த பேரீச்சை தொழிலுக்கு மானியங்கள் வழங்கும் என்று எதிர்பார்க்கிறோம் என்றும் கூறுகிறார். மற்ற விவசாய தொழிலை காட்டிலும் பேரீச்சையில் நல்ல வருவாய் கிடைப்பதாக பேரீச்சை விவசாயி நிஜாமுத்தீன் கூறுகிறார். நாங்கள் கொடுத்த தோட்டங்கள் பார்த்தீங்கன்னா 100 ஏக்கர் 240 ஏக்கர்லாம் ஒரே இடத்துல கொடுத்துருக்குறோம். பொருளாதாரம் இருக்கிறவங்க போட்டிருக்கிறாங்க. அதனால் இது செடி போடணுன்னாக்கா கொஞ்சம் பொருளாதாரம் கண்டிப்பாக வேணுங்க. பொருளாதாரம் இல்லாத போட முடியாது. 1 ஏக்கர் வாங்கி செடி வாங்கி நட்டு முடிக்கிறதுக்கு 4 லட்ச ரூபாய் வரைக்கும் செலவு வந்துடும். நல்ல லாபகரமான பயிருங்க விவசாயத்துக்கு. பாருங்கள், அரசாங்கமும் வந்துட்டு முன்னாள் அரசாங்கம் 30,000 ரூபாய் ஏக்கருக்கு மானியம் கொடுத்தாங்க. ஆனால் அந்த மானியம் போதாது. இதை மறுபடியும் சேர்த்து கேட்டிருக்கிறோம். புதுசாக வந்திருக்கிற அரசாங்கம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தோட்டக்கலையில் சேர்த்திருக்கிறாங்க. உங்களுக்கு வங்கி கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது.